நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. MBA மாணவியை வீட்டிற்கு அழைத்துச் சென்ற காதலன் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து காதலியின் நெஞ்சில் குத்தி கொன்ற கொடூரம். சடலத்துடன் பாலியல் வன்புணர்வு செய்த அரக்கன் வீட்டை போட்டுவிட்டு மும்பைக்கு தப்பிச் சென்ற கொலைகாளி அடர்ந்த காட்டு பகுதிக்குள் அமர்ந்து மாந்திரீக பூஜை செய்து உயிரிழந்த இளம்பெண்ணின் ஆவியுடன் பேசியதாக பகீர் வாக்குமூலம். காதலி கொடூரமாக கொலை செய்யப்பட்டது ஏன்? ஆவியுடன் பேசியதாக கூறிய காதலனின் பின்னணி என்ன? பத்தாம் தேதி பிறந்த நாள் விழாவுக்கு போன மகள் சோனத்துக்கிட்ட இருந்து நான் இனிமே வீட்டுக்கு வரமாட்டேன்னு அவரோட தந்தைக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இதை பார்த்து பதறி போன தந்தை மகளுக்கு ஃபோன் பண்ணி பார்த்திருக்காரு. அப்ப ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. அதுக்கடுத்து மகளோட வருகைக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்திருக்காரு தந்தை. ஆனா மகள் வர்றதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் தெரியல. இதனால அதிர்ச்சி அடைஞ்ச தந்தை நிகழ்ச்சி நடந்த இடத்துக்கும் மகளோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் போய் பார்த்திருக்காரு. ஆனா எங்க தேடியும் அவங்கள காணல. இதனால பக்கத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு மகளை காணோம்னு புகார் கொடுத்திருக்காரு தந்தை. இதுக்கிடையில துவாரகாபுரி பகுதியிலிருந்து போலீஸுக்கு போன் ஒன்னு வந்திருக்கு. அப்ப எதிர்முனையில பேசின ஒருத்தர் அடுக்குமாடி குடியிருப்புல உள்ள ஒரு பூட்டிய வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசுறதா சொல்லி இருக்காங்க. இதனால உடனே அங்க போன போலீஸ் அந்த வீட்டு கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்திருக்காங்க. வீட்டுக்குள்ள இளம்பெண் ஒருத்தவங்க உடல் அழுகின நிலையில காலுறையால கால்கள் கட்டப்பட்டு உயிரிழந்து கடந்திருக்காங்க. உடல் அழுகி இருந்ததுனால உயிரிழந்தது யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்கிறதுல போலீஸுக்கு சிக்கல் ஏற்பட்டு இருக்கு. அப்ப மகளை காணோம்னு புகார் அளிச்ச தந்தைய கூட்டிக்கிட்டு வந்த போலீஸ் சடலத்தை அடையாளம் காட்டி இருக்காங்க. அப்ப சடலத்தோட காலில கட்டியிருந்த காலுறைய பார்த்த தந்தை, இந்த காலுறை என் மகளோடது, இந்த காலுறைய நான் தான் என் மகளுக்கு வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி கத்தி கதறி அழுது இருக்காரு. அது மூலமா உயிரிழந்தது இந்தூர் பகுதியை சேர்ந்த சோனம்னு உறுதி செஞ்ச போலீஸ் கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்க விசாரணையில இறங்கினாங்க. அப்ப அந்த வீட்ல வாடகைக்கு இருந்தது மாணவர் பியூஷ்னு தெரிய வந்திருக்கு. அடுத்து அந்த ஏரியாவில் உள்ள எல்லா சிசிடிவி காட்சிகளையும் எடுத்து பார்த்திருக்காங்க போலீஸ். அதுல அந்த இளம்பெண் சோனத்தை பியூஷ் தன்னோட ரூமுக்கு அழைச்சிட்டு போன காட்சிகளும் பதிவாகி இருந்திருக்கு. இதனால அவன் தான் கொலையாளின்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் பியூஷோட செல்போன் நம்பரை கைப்பற்றி சிக்னலை ட்ரேஸ் பண்ணி இருக்காங்க. அப்ப சிக்னல் மும்பையில காட்டி இருக்கு. உடனே சிக்னல் காட்டின இடத்துக்கு போன போலீஸ் லாட்ஜில் பதுங்கியிருந்த பியூஷை அரெஸ்ட் பண்ணி கிடுக்குப்பிடி விசாரணையில இறங்கினாங்க. மத்திய பிரதேசத்துல உள்ள இந்தூர் பகுதியை சேர்ந்தவன் பியூஷ். இவன் அதே பகுதியில் உள்ள காலேஜ்ல MBA படிச்சிட்டு இருக்கான். அவனோட வகுப்பு தோழியான சோனமோ நீண்ட நாட்களா காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இவங்களோட காதலுக்கு சோனத்தோட வீட்ல கடும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. பியூஷ் குடும்பத்தை பத்தி நமக்கு ஒன்னும் தெரியாது, அவன் நல்லவனா கெட்டவனானு கூட நமக்கு தெரியாது. அதனால இந்த காதலை நீ கைவிட்டு நீ படிப்பை முடிச்சதோ உனக்கு நானே ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி இருக்காங்க பெற்றோர். பெற்றோரோட பேச்சை கேட்டு ஆரம்பத்துல முரண்டு பிடிச்ச சோனோ அதுக்கடுத்து தந்தை சொன்னதை கேட்டு பியூஷ் கிட்ட பேசுறத குறைச்சிருக்காங்க. இதனால கடும் கோபமான பியூஷ் சோனத்துக்கு போன் பண்ணி, இப்பெல்லாம் எதுக்கு முன்னாடி மாதிரி என்கிட்ட பேச மாட்டேங்கிற, என்ன ஆச்சு உனக்குன்னு கேட்டு இருக்காரு. அதுக்கு சோனோ, எனக்கு உன்னை பிடிக்கல, இனிமே எனக்கு போன் பண்ணாதுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க. இதனால மனம் நொந்து போன பியூஷ் சோனத்துக்கு தொடர்ந்து போன் பண்ணி பார்த்திருக்கான்.
அப்ப சோனத்தோட நம்பர் பிஸியா இருந்திருக்கு. இதனால கடும் ஆத்திரமடைஞ்ச பியூஷ், சோனம் வேற ஒரு இளைஞர் கூட பேசிக்கிட்டு இருக்கா, அதனால தான் என் கூட பேசுறத நிறுத்திட்டு தான் நினைச்சிருக்கா. அதே மாதிரி தனக்கு கிடைக்காத சோனம் வேற யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு நினைச்சு அவங்களை கொலை பண்ணவும் திட்டம் போட்டு இருக்கா. சம்பவத்தன்னைக்கு சோனத்துக்கு போன் பண்ண பியூஷ், உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், நீ என்னோட ரூம்க்கு வா, அதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லி இருக்கா. அதை நம்பி சோனமோ வீட்டுல பிறந்தநாள் விழாவுக்கு போறதா சொல்லிட்டு பியூஷோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்ப காதல் விவகாரம் தொடர்பா 2 பேருக்கிடையில மறுபடியும் பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. அப்ப பியூஷ் சோனத்தை வலுக்கட்டாயமா பாலியல் வன்கொடுமை பண்ண பார்த்திருக்கான். ஆனா சோனம் மறுப்பு தெரிவிச்சதுனால மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்த இளைஞன் இளம்பெண்ண நெஞ்சிலேயே குத்தி இருக்கான். குத்துன வேகத்துல கத்தியே உடைஞ்சு போனதா சொல்லப்படுது. அடுத்து சோனத்தை கழுத்தை நெரிச்சு கொன்ன பியூஷ் அங்க கிடந்த கயிற்றால கைய கட்டியும் காலுறையால காலை கட்டியும் வாயில துணிய திணிச்சு அமுக்கி இருக்கா. அடுத்து மதுபான கடைக்கு போன பியூஷ் ஒரு பீர் பாட்டில வாங்கிட்டு வந்து சடலத்து பக்கத்துல உட்கார்ந்து மது குடிச்சிட்டு சடலத்தை பாலியல் வன்புணர்வு பண்ணி இருக்கா. அடுத்து அந்த இளம் பெண்ணோட செல்போனை எடுத்த பியூஷ் அவரோட தந்தைக்கு, நான் இனிமே வீட்டுக்கு வரமாட்டேன்னு மகள் அனுப்புற மாதிரியே வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிட்டு சில வீடியோக்களை ஸ்டேட்டஸ் வச்சுட்டு அங்கிருந்து மும்பைக்கு தப்பிச்சு போயிட்டான். அடுத்து மும்பையில ஒரு லாட்ஜ்ல தங்கின பியூஷ் உயிரிழந்தவங்களோட ஆவிய எப்படி நேர்ல வரவழைக்கணும்னு சோசியல் மீடியாவுல வீடியோக்களை பார்த்திருக்கான். அடுத்து பக்கத்துல உள்ள அடர்ந்த காட்டு பகுதிக்கு போன பியூஷ் காதலி சோனத்தோட ஆவி கூட பேசணுங்கிறதுக்காக ஊதுபத்தியை ஏத்தி மாந்திரீக சடங்குகளை செஞ்சிருக்கா. அந்த இருட்டுல உட்கார்ந்து சோனத்தோட ஆவி கிட்ட தான் செஞ்சது தப்புன்னு சொல்லி அழுது மன்னிப்பு கேட்டதாகவும் சொல்லப்படுது. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் பியூஷ அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. மனைவியை கழுத்தறுத்து கொலை செய்த கொடூர கணவன். காரில் சென்றபோது கொள்ளையர்கள் நகைக்காக தனது மனைவியை கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியதாக நாடகம். கணவனின் உடம்பில் எந்த ஒரு காயமும் இல்லாததால் போலீசார் சந்தேகம். சிசிடிவி காட்சியில் வசமாக சிக்கிய கணவன் கட்டிய மனைவியை கழுத்தறுத்து கொலை செய்தது ஏன்? நடந்தது என்ன? ஹிசார் காவல் நிலையத்துக்கு வேர்க்க விறுவிறுக்க ரத்தம் படிஞ்ச சட்டையோட அன்ஷுலுங்கிற இளைஞர் ஒருத்தர் போயிருக்காரு. அப்ப அங்கிருந்த போலீஸ்காரங்க, சார் என்னாச்சு, எதுக்கு உங்க சட்டையெல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நானும் என் மனைவி மெஹக்கும் கார்ல போயிட்டு இருந்தோம். அப்ப பஹ்சார் கிராமத்துல ஆள் நடமாட்டம் இல்லாம இருந்துச்சு. அப்ப எங்க காரை வழிமறிச்ச ஒரு கும்பல் என் மனைவிய கத்தியால குத்தி கொன்னுட்டு என் மனைவி கழுத்துல கையில போட்டிருந்த நகையை எடுத்துட்டு ஓடி போயிட்டதா சொல்லி இருக்காங்க. இதனால உடனே ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் கொலை நடந்த இடத்தை பார்வையிட்டாங்க. அப்ப காருக்குள்ள மெஹக்கு கழுத்தறுக்கப்பட்ட நிலையில ரத்த வெள்ளத்துல கிடந்திருக்காங்க. சடலத்தை பார்த்த போலீஸுக்கு சந்தேகம் ஏற்பட்டு இருக்கு. இதனால அன்ஷோல் கிட்ட விசாரணை பண்ணி இருக்காங்க. ஒரு கும்பல் உங்களை வந்து தாக்கி நகையை திருடிட்டு போயிட்டுதான் சொல்றீங்க, ஆனா உங்களுக்கு ஏன் ஒரு காயமும் ஏற்படல? உங்க மனைவிய அந்த கும்பல் தாக்கும் போது நீங்க உங்க மனைவியை காப்பாத்த முயற்சி பண்ணலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து கார்க்குள்ள இருந்து ஒரு சில நகைகளை எடுத்து காட்டிய போலீஸ், அந்த கும்பலுக்கு நகைகள் கொள்ளையடிக்கிறத தான் நோக்கம்னா எதுக்கு இந்த நகைகளை மட்டும் கார்க்குள்ள விட்டுட்டு போனாங்கன்னு கேட்டு இருக்காங்க. அதுக்கு அன்ஷுல் எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியா இருந்திருக்காரு. இதனால அவர் மேல சந்தேகமடைஞ்ச போலீஸ் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை எடுத்து ஆய்வு பண்ணி இருக்காங்க. அதுல அன்ஷுலோட காரை எந்த ஒரு கும்பலும் தடுத்து நிறுத்தி தாக்குன மாதிரியான காட்சிகள் பதிவாகல. திடீர்னு ரத்தம் படிஞ்ச சட்டையோட அன்ஷுல் கார்ல இருந்து இறங்கி நடந்து போன காட்சிகள் தான் பதிவாகி இருந்திருக்கு. இதனால அன்ஷுல் மேல சந்தேகமடைஞ்ச போலீஸ் அவர்கிட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில இறங்குனாங்க. அதுலதான் பல உண்மைகள் வெளியாகி இருக்கு.
ஹரியானாவில் உள்ள ஹிசாரை சேர்ந்த அன்ஷுவுக்கும் ஜஜ்ஜார் பகுதியை சேர்ந்த வங்கி துணை மேலாளர் மெஹக்கிற்கும் பெரியவங்க கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணி இருக்காங்க. மெஹக் வங்கியில வேலை பார்த்ததுனால நிறைய வரதட்சணை கிடைக்கும், மகனோட வாழ்க்கையும் நல்லபடியா இருக்கும்னு நினைச்ச அன்ஷுலோட பெற்றோர் பெண் வீட்டார்கிட்ட அதிக வரதட்சணையை கேட்டு இருக்காங்க. பெண் வீட்டாரும் இதுக்கு ஓகே சொல்ல 2 பேருக்கும் கடந்த செப்டம்பர் மாசத்துல ஜாம்னு கல்யாணம் நடந்துச்சு. ஆனா கல்யாணமான நாள்ல இருந்தே 2 பேருக்கும் ஒத்து வரல. 2 பேரும் ஈகோவால எந்த நேரமும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. இதுக்கிடையில அன்ஷுலும் அவரோட பெற்றோரும் அந்த பெண் கிட்ட வரதட்சணை கேட்டும் டார்ச்சர் பண்ணதா சொல்லப்படுது. இதனால நொந்து போன மெஹக் தன்னோட பெற்றோர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி கதறி அழுதுருக்காங்க. சில நாட்களுக்கு முன்னாடி கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற ஈகோவால மறுபடியும் பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. அப்ப மெஹக்க கணவன் அடிச்சிருக்காரு. பதிலுக்கு மனைவியும் தகாத வார்த்தையால திட்டினதுனால 2 பேருக்கு இடையிலையும் பிரச்சனை பூதாகரமா வெடிச்சிருக்கு. இதனால மனைவி மேல கடும் கோபத்தில் இருந்த கணவன் அவங்களை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்காரு. அதுபடி சம்பவத்தன்னைக்கு கணவன் தன்னோட மனைவியை கூட்டிக்கிட்டு வெளியில போயிருக்காரு. அப்ப பாதி வழியில காரை நிறுத்தின கணவன் தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து மெஹக்க கழுத்தறுத்து கொலை பண்ணி இருக்காரு. அடுத்து அவங்களோட கழுத்திலிருந்து நகையை கழட்டி இருக்காரு. அப்ப ஒரு நகை மட்டும் அவருக்கே தெரியாம கார்க்குள்ள விழுந்திருக்கு. இத கண்டுக்காத நபர் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு தன்னோட மனைவிய நகைக்காக ஒரு கும்பல் கொலை செஞ்சுட்டுதா நாடகமாடி இருக்காரு. ஆனா அவரோட முன்னுக்கு பின் முரணான பதில வச்சும் சிசிடிவி காட்சியை வச்சும் எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அன்ஷுல அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. நதிக்கரை ஓரத்தில் தலையில்லாமல் கிடந்த ஆணின் உடல், இரத்த வெள்ளத்தில் கிடந்த உடலை பார்த்து கதி கலங்கிய மக்கள். 500 மீட்டர் தூரத்தில் இருந்த தலைப்பகுதி, அதிர்ந்து போன கிராமம். இரவோடு இரவாக இளைஞரை துடிக்க துடிக்க கொலை செய்தது மட்டுமில்லாமல் தலையை துண்டித்து கொன்ற கொடூரங்கள் யார்? கொடூர கொலையின் பின்னணி என்ன? பிப்ரவரி 12ஆம் தேதி காலையில சஹர்சாவில் உள்ள சுர்சாருங்கிற நதிக்கரை ஓரத்துல மக்கள் சில பேர் வழக்கம் போல வேலைக்கு நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்க ரத்த வெள்ளத்துல ஒரு ஆணோட உடல் தலையில்லாம கிடந்ததை பார்த்து அங்கிருந்தவங்க அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னு இருக்காங்க. அடுத்து விஷயம் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ்காரங்க உடல் பகுதியை கைப்பற்றி அந்த இடத்துல சோதனை பண்ணப்ப 500 மீட்டர் தூரத்துல தலைப்பகுதி கிடைச்சிருக்கு. அதை கைப்பற்றின போலீஸ் 2த்தையும் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்கினாங்க. அந்த நபர் யாரு, அவரை யாரு இப்படி கொடூரமா கொலை செஞ்சதுன்னு கண்டுபிடிக்க தோண்டி துருவி இருக்காங்க. முதற்கட்டமா அந்த ஏரியாவுல யாராவது காணாம போயிருக்காங்களான்னு லிஸ்ட் எடுத்தப்ப ராஜேஷ் குமாருங்கிற இளைஞர் காணாம போனதா சொல்லி அவங்க பெற்றோர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தது தெரிய வந்திருக்கு. உடனே காவலர்கள் அவங்கள நேர்ல வர வச்சு சடலத்தை காட்டினப்ப அது ராஜேஷ் தான்னு உறுதியாச்சு. அதுக்கப்புறம் அவரோட அம்மா கிட்ட போலீஸ் விசாரிச்சப்ப பெங்களூருவில வேலை பார்த்துக்கிட்டு இருந்த என் மகன் ஹோலிக்கு தான் வருவேன்னு சொன்னான், அவன் எப்ப இங்க வந்தான்னே தெரியாதுன்னு சொல்லி அழுதுருக்காங்க. அப்போதான் போலீஸுக்கு பொறி தட்டுச்சு. வீட்டுக்கே தெரியாம ராஜேஷ் ரகசியமா ஊருக்கு வந்திருக்காருன்னா அவரை யாரோ வரவழைச்சிருக்காங்கன்னு முடிவு பண்ணாங்க. உடனே ராஜேஷோட செல்போன் நம்பரை வச்சு அவர் யார் கூட பேசி இருக்காருன்னு லிஸ்ட் எடுத்தாங்க. அதுல ராஜேஷ் பெங்களூருவில இருந்து கிளம்பினதுல இருந்து சஹர்சா வந்து இறங்குற வரைக்கும் பீர்பால் அப்படிங்கிறவர் கூட மட்டும் 50 தடவைக்கு மேல பேசி இருந்தது தெரிய வந்துச்சு. அடுத்ததா பீர்பாலோட போன் லொகேஷனை செக் பண்ணாங்க போலீஸ். அப்ப கொலை நடந்த அன்னைக்கு நைட்டு ராஜேஷோட போனும் பீர்பாலோட போனும் ஒரே இடத்துல, அதாவது நதிக்கரையில ஆஃப் ஆகி இருக்கு. உடனே போலீஸ்காரங்க பீர்பாலோட வீட்டுக்கு போனாங்க. ஆனா பீர்பால் அங்க இல்ல. பீர்பால் கிடைக்காததுனால அவரோட நிழல் மாதிரி சுத்திக்கிட்டு இருந்த அவரோட ஃப்ரெண்ட் தர்ஷனை பிடிச்சு விசாரிச்சாங்க.
முதல்ல எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னதையே சொல்லிட்டு இருந்த தர்ஷனை கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சாங்க. அதுலதான் ராஜேஷுக்கு நடந்த கொடூரமான சம்பவமே வெளிச்சத்துக்கு வந்துச்சு. பீகார் மாநிலம் சஹர்சாவை சேர்ந்த ராஜேஷும் அதே ஏரியாவை சேர்ந்த ஒரு இளம்பெண்ணும் காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த இளம்பெண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சு. ஆனாலும் ராஜேஷ் அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த விஷயம் இளம்பெண்ணோட அண்ணன் பீர்பாலுக்கு தெரிய வந்து பிரச்சனையாகி இருக்கு. ராஜேஷோட வீட்டுக்கு போய் சண்டை போட்டிருக்காரு. அதனால பையனோட வாழ்க்கைய நினைச்சு பெத்தவங்க ராஜேஷ பெங்களூருக்கு வேலைக்கு அனுப்பி இருக்காங்க. அங்க வேலைக்கு போயும் ராஜேஷ் இளம்பெண்ணோட பேசிட்டு தான் இருந்திருக்காரு. இது பீர்பாலுக்கு உச்சக்கட்ட ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கு. இவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே தான் இருப்பான்னு சொல்லி ராஜேஷோட கதையை முடிக்க பிளான் போட்டு இருக்கான். அதுக்காக பெங்களூர்ல இருந்த ராஜேஷுக்கு போன் பண்ண பீர்பால், நடந்தது எல்லாத்தையும் மறந்துரு தம்பி, நானே என் தங்கச்சியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், உடனே கிளம்பி ஊருக்கு வான்னு சொல்லி இருக்கான். காதலியோட அண்ணன் பீர்பால் மாறிட்டாருன்னு நினைச்ச ராஜேஷ் தான் அம்மா கிட்ட கூட சொல்லாம பிப்ரவரி 11ஆம் தேதி ஊருக்கு வந்திருக்காரு. ராஜேஷ் வந்து இறங்கினதும் பீர்பால் தன்னோட நண்பன் தர்ஷனை கூட்டிக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ராஜேஷ, வா தம்பி ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்குப்புறமான நதிக்கரைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்போ திடீர்னு பீர்பால் தான் வச்சிருந்த துப்பாக்கியை எடுத்து ராஜேஷ சுட்டு தள்ளி இருக்கான். அதுல நிலை குலைஞ்ச ராஜேஷ் சம்பவ இடத்திலேயே சரிஞ்சு விழுந்து உயிரிழந்துட்டாரு. அதோட விடாம ராஜேஷ் அடையாளம் தெரியாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட தலையை துண்ட அறுத்து வீசிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. தர்ஷன் கிட்ட நடத்தின விசாரணையில பீர்பால் தான் முக்கிய கொலையாளின்னு தெரிய வந்ததும் கொலை வழக்க பதிவு செஞ்ச போலீஸ் தலைமறைவா இருக்கிற பீர்பால ஸ்பெஷல் டீம் அமைச்சு தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. கணவனை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் அளித்த மனைவியின் நடவடிக்கையில் சந்தேகமடைந்த போலீஸ். மனைவியின் செல்போன் உரையாடல்களின் அடிப்படையில் தீவிர விசாரணை. வீட்டிற்குள் ஒழித்து வைக்கப்பட்டிருந்த கணவனின் சடலம். இரத்த வெள்ளத்தில் கணவன் சடலமாக கிடந்த கொடூரம். அடுத்தடுத்த விசாரணையில் வெளியான பகீர் தகவல்கள். கணவனை கத்தியால் குத்தி கொலை செய்தது ஏன்? பின்னணி என்ன? இரவு நேரம். பக்கத்து வீட்டுக்கு போன இளம்பெண் ஷில்பி சிங் வேலைக்கு போன தன்னோட கணவர் இப்ப வரைக்கும் வீட்டுக்கு வரல, போனும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்குன்னு சொல்லி இருக்காங்க. இத கேட்ட பக்கத்து வீட்டுக்காரங்களும் ஷில்பி சிங்கும் கணவர் அமித் சிங்க பல இடங்கள்ல தேடி அலைஞ்சிருக்காங்க. ஆனா எங்க தேடியும் அவரை காணல. இதனால ஷில்பி சிங் தன்னோட கணவரை காணோம்னு போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் அளிச்சிட்டாங்க. இந்த புகாரை வாங்கின போலீஸ் அவரை பத்தின எல்லா டீடைல்ஸையும் வாங்கிட்டு விசாரணையில இறங்கினாங்க. அப்ப மனைவி ஷில்பி யார் கூடவோ அடிக்கடி போன்ல பேசிட்டு இருந்திருக்காங்க. இதை நோட் பண்ண போலீஸ் அவங்க கிட்ட விசாரணை பண்ணாங்க. அப்ப இளம்பெண் முன்னுக்கு பின் முரணா பதில் அளிச்சதா சொல்லப்படுது. இதனால அவங்க மேல ஒரு கண்ணை வச்ச போலீஸ் அமித் சிங்க தேடி இருக்காங்க. ஆனா போலீஸால அவரை கண்டுபிடிக்க முடியல. இதனால இந்த வழக்கு தொடர்பா ஷில்பியையும் அடிக்கடி விசாரணைக்கு கூப்பிட்டிருக்காங்க. ஆனா போலீஸ் விசாரணைக்கு ஷில்பி ஒத்துழைக்காம இருந்திருக்காங்க. இதனால ஷில்பி மேல சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு செல்போனை வாங்கி அவங்களுக்கு யார்கிட்ட இருந்து அடிக்கடி போன் வந்திருக்கு, யார் லாஸ்டா கால் பண்ணியிருக்காங்கன்னு மொத்த டீடைலையும் எடுத்து பார்த்திருக்காங்க. அப்ப தீபக் சிங் அப்படிங்கிறவர் கூட அவங்க அடிக்கடி பேசி இருந்தது தெரிய வந்திருக்கு. அடுத்து அவங்களோட செல்போன் உரையாடல்களையும் எடுத்து பார்த்திருக்காங்க போலீஸ். அதுலதான் அமித் சிங் கொலை செய்யப்பட்டது தெரிய வந்திருக்கு. அதுக்கடுத்து அமித் சிங்கோட உடலை கைப்பற்றின போலீஸ் ஷில்பி சிங்க கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. உத்தரப்பிரதேசத்துல உள்ள சுல்தான்பூர் பகுதியை சேர்ந்தவர் அமித் சிங். இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ஷில்பி சிங்குக்கும் 12 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணமாகி இருக்கு. இந்த தம்பதிக்கு குழந்தைங்க இருக்குன்னு சொல்லப்படுது. லாரி ஓட்டுநரான அமித் சிங் பகலா குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு.
இவரும் எதிர்விட்ட சேர்ந்த தீபக் சிங்கும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். தீபக் சிங் அடிக்கடி இவரோட வீட்டுக்கு வர்றது போறதுமா இருந்திருக்காரு. அப்ப தீபக் சிங்கிற்கும் ஷில்பி சிங்கிற்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. 2 பேரும் நெருங்கி பழகி இருக்காங்க. இந்த பழக்கமே இவங்களுக்குள்ள கள்ளக்காதலா மாறி இருக்கு. அடுத்து கணவன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஷில்பியோட வீட்டுக்கு அடிக்கடி போற தீபக் அவங்க கூட தனிமையிலையும் இருந்திருக்காரு. ஆனா இந்த விஷயம் அடுத்த கொஞ்ச நாட்கள்ல கணவன் அமித் சிங்கிற்கு தெரிய வந்திருக்கு. மனைவியோட கள்ளக்காதலை தெரிஞ்சு கடும் கோபமான கணவன் அவங்கள போட்டு சரமாரியா அடிச்சு டார்ச்சர் பண்ணி இருக்காரு. குடும்பத்துக்காக பகலா கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், நீ என்னடா எதிர் வீட்டுக்காரன் கூட ஜாலியா ஊர் சுத்திக்கிட்டு இருக்கியா? நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறமும் நீ அவன் கூட பழகிக்கிட்டு இருந்தன்னு வச்சுக்கோ, உன்னை உயிரோட விட்டு வைக்க மாட்டேன்னு மிரட்டி இருக்காரு. இத கேட்டு பயந்து போன மனைவி கொஞ்ச நாட்கள் மட்டும் தீபக் கூட பேசாம இருந்திருக்காங்க. கடந்த ஞாயிற்றுக்கிழமை சிவராத்திரியை முன்னிட்டு அமித்தும் அவரோட மனைவியும் பக்கத்துல உள்ள கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்ப 2 பேருக்கும் இடையில மறுபடியும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அமித் தன்னோட மனைவிய எல்லார் முன்னாடியும் கன்னத்துல ஓங்கி அடிச்சிருக்காரு. இதனால அந்த கோபத்தோட வீட்டுக்கு போன மனைவி நடந்த எல்லாத்தையும் தன்னோட கள்ளக்காதலன் கிட்ட சொல்லி அமித்தை கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு அமித் வீட்ல தூங்கிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்ப தன்னோட காதலனை போன் பண்ணி வர வச்ச ஷில்பி அவன் கூட சேர்ந்து கணவனை சரமாரியா தாக்கி இருக்காங்க. அடுத்து 2 பேரும் சேர்ந்து அமித்தை கழுத்தை நெரிச்சும் கத்தியால குத்தியும் கொன்னு இருக்காங்க. அடுத்து சடலத்தை அங்க உள்ள ஒரு ரூம்ல மறைச்சு வச்ச தீபக் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டான். மனைவி ஷில்பி கணவனை காணோம்னு பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டையும் போலீஸ் கிட்டையும் பொய் சொல்லி நாடகமாடி இருக்காங்க. ஆனா அவங்க அளிச்ச முன்னுக்கு பின் முரணான பதில வச்சு ஷில்பி தான் கொலையாளின்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் தலைமறைவா இருக்கிற தீபக் சிங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. கட்டி முடிக்கப்படாத வீட்டிற்குள் கிடந்த பெண் சடலம், மார்பு வயிற்று பகுதி என 13 இடங்களில் கத்தியால் குத்தி கிழித்த பயங்கரம். 15 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்து வெளியே வந்தும் அடங்காத ரத்தவரி. அடைக்கலம் கொடுத்தவரின் கதையையே முடித்த சைக்கோ. நடந்தது என்ன? பிப்ரவரி 16 மதிய நேரம் போபால் கௌதம் நகர்ல கட்டி முடிக்கப்படாத ஒரு வீடு வழியா 3 பேர் நடந்து போயிருக்கிறாங்க. அப்படி போனவங்க தற்செயலா அந்த பாழடைஞ்ச கட்டடத்துக்குள்ள பார்த்தப்ப ஒரு பெண் ரத்த வெள்ளத்துல சடலமா கிடந்திருக்காங்க. அவங்க வேற யாரும் இல்ல, அதே ஏரியாவை சேர்ந்த துர்காங்கிற பெண் தான் சடலமா கிடந்திருக்கிறது. விஷயம் தெரிஞ்சதும் சொந்தக்காரங்க எல்லாரும் ஓடி வந்திருக்காங்க. அங்க துர்கா கிடந்த கோலத்தை பார்த்ததும் சொந்தக்காரங்க கதறி அழுதுருக்காங்க. அடுத்து விஷயம் தெரிஞ்சு போலீஸ்காரங்க சம்பவ இடத்துக்கு வந்து பார்த்தப்ப துர்காவோட மார்பு பகுதி வயிற்று பகுதின்னு மொத்தம் 13 இடங்கள்ல கத்தி குத்தி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் புலன் விசாரணையில இறங்குனாங்க. துர்கா கூட கடைசியா யார் இருந்தாங்கன்னு கேட்டப்ப அவங்க மருமகள் ஒரு விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லி இருக்காங்க. அத்தை வீட்டுல குடியிருந்த பிரீத்தம் கூட தான் பக்கத்து தெருவுல கட்டிக்கிட்டு வர்ற புது வீட்டை சுத்தம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போனாங்கன்னு சொல்லி இருக்காங்க. ஆனா பிரீத்தம் இங்க இல்லன்னு துர்காவோட மருமகள் சொல்லவே போலீஸ்காரங்க அவரோட நம்பருக்கு போன் பண்ணாங்க. அப்ப அவரோட போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. இதுக்கு நடுவுல போலீஸுக்கு போன் கால் வந்திருக்கு. நிஷாத்புர ரயில்வே தண்டவாளத்துல ஒருத்தர் ரயில்ல அடிபட்டு இறந்த கிடக்காருன்னு சொல்ல போலீஸ் உடனே அங்க போய் பார்த்திருக்காங்க. அங்க இறந்த கிடந்தது வேற யாரும் இல்ல, போலீஸ் தேடிக்கிட்டு இருந்த பிரீத்தம் தான் ரயில்ல குதிச்சு தற்கொலை பண்ணி இருக்கான். அதோட பிரீத்தமோட சட்டையில துர்காவோட ரத்த கரைகள் படிஞ்சிருந்துச்சு. அதை வச்சு பார்த்த காவலர்கள் பிரீத்தம் தான் துர்காவை கொலை பண்ணிட்டு ரயில்ல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கிறத உறுதிப்படுத்தி இருக்காங்க. துர்காவை எதுக்காக பிரீத்தம் கொலை செய்யணும், அவங்களுக்குள்ள அப்படி என்ன பிரச்சனைன்னு போலீஸ் தோண்டி துருவுனாங்க. அதுலதான் பல திடுக்கிடும் தகவல்கள் எல்லாம் தெரிய வந்துச்சு.
மத்திய பிரதேச மாநிலம் போபாலை சேர்ந்த பிரீத்தமுக்கு மொத்தம் 3 மகன்கள் இருந்தாங்க. கடந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி குடும்ப பிரச்சனையினால தன்னோட 3 மகன்களையும் கொடூரமா கொலை பண்ணி இருக்காரு. இது சம்பந்தமா அவர் மேல கொலை வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ்காரங்க பிரீத்தம அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு அப்புறம் சிறைவாசத்தை அனுபவிச்சுட்டு வெளியே வந்த பிரீத்தம் இருக்க இடம் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அதை பார்த்த துர்கா அவர் தங்கறதுக்காக வீடு கொடுத்திருக்காங்க. பாவம்னு பார்த்து வீடு கொடுத்தா கொஞ்ச நாள்லயே பிரீத்தம் மது போதையில அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட தகராறு பண்ணி இருக்கான். அதனால கோபம் அடைஞ்ச துர்கா பிரீத்தம வீட்டை காலி பண்ணுன்னு சொல்ல 2 பேருக்கும் இடையில அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேமா, என்ன மன்னிச்சுருங்கன்னு பிரீத்தம் சொல்லவே துர்காவும் மன்னிச்சு விட்டுருக்காங்க. ஆனா பிரீத்தம் அவங்க மேல கொலை வெறியில இருந்திருக்கான். எல்லார் முன்னாடியும் வீட்டை காலி பண்ணுன்னு அசிங்கப்படுத்தினவளை சும்மா விடக்கூடாதுன்னு நினைச்சவன் அவங்கள கொலை செய்ய முடிவு பண்ணி இருக்கான். அதுக்காக வீட்டில இருந்த துர்காவை வெளியே கூப்பிட்ட பிரீத்தம் பக்கத்து தெருவில் உள்ள புது வீட்டை கிளீன் பண்ணணும்னு சொன்னீங்களாமா, சுத்தம் பண்ணிட்டு வரலாமான்னு கேட்டு இருக்கான். உடனே துர்காவும் வீட்டில இருந்த மருமகள் கிட்ட சொல்லிட்டு கட்டிட்டு வர்ற புது வீட்டுக்கு பிரீத்தமோட போயிருக்காங்க. அங்க போன கொஞ்ச நேரத்திலேயே தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து துர்காவை கண்மூடித்தனமா குத்தி கிழிச்சிருக்கான். அதுக்கப்புறம் போலீஸுக்கு பயந்து ரயில்வே தண்டவாளத்துல குதிச்சு தன்னோட உயிரையும் மாய்ச்சுக்கிட்டான் பிரீத்தம். போலீசார் விசாரணையில தான் மூதாட்டி துர்காவோட கொலைக்கு என்ன காரணங்கிறது தெரிய வந்துச்சு. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும், பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவை. நிகழ்தகவு